ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியும் டேஸ்டியுമായ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் നമുക്ക് பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்டாയി மட்டுமல்ல, டின்னராயும் நமக்கு இது சாப்பிடலாம். நல்ல டேஸ்டாக இருக்கும், அதே மாதிரி நல்ல ஹெல்த்தியுமாக இருக்கும். எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக ஒரு மஞ்சள் பூசணிக்காய் நான் எடுத்திருக்கு. ஆனால் எனக்கு இது இவ்வளோ தேவையில்லை, இதனோட பாதி போதும். அதனால் இது நமக்கு கட் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதே மாதிரி கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இதில் கொஞ்சம் கரை இருக்கும், அது கையில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த எண்ணெய் நம்ம கையில் தடவுறது. இப்போது இந்த பூசணிக்காய் நான் ரெண்டாய் கட் பண்ணியிருக்கு. இதனோட தோல் எல்லாம் மாற்றி நல்லா க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா சின்ன பீஸாയിട്ട് நமக்கு கட் பண்ணி எடுக்கணும். இந்த பாதி போதும். இந்த கரை நம்ம கையில் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் எண்ணெய் கையில் தடவியது. இனி இதே மாதிரி கட் பண்ணியதுக்கப்புறமா நமக்கு தோல் மாற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போது இது நல்லா க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா நல்லா கழுகி எடுத்துகிட்டு வந்திருக்கு. பாருங்கள், இதே சைஸில் நமக்கு கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு இட்லி பாத்திரத்தில் நமக்கு இதை ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். 5 நிமிஷம் வச்சா போதும், இது நல்லா வெந்து வரும். அதுக்கு மேலே வைக்க தேவையில்லை. இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கு. இது மூடி வச்சு 5 நிமிஷம் நமக்கு வேக வைக்கலாம். இந்த டைமில் நான் காந்தாரி எடுத்திருக்கு. சம்மந்தி பண்ணுறதுக்காக தான் இந்த காந்தாரி எடுத்திருக்கு. பச்சை கலர்லேயும் வெள்ளை கலர்லேயும் காந்தாரியும் கூட இவ்வளோ சின்ன வெங்காயமும் நான் எடுத்திருக்கு. உங்களுக்கு புளி பிடிச்சிருந்தா கொஞ்சம் புளி கூட சேர்க்கலாம். ஒரு இடிக்கல்லில் சின்ன வெங்காயம் போட்டு ஃபஸ்ட்டு இடிச்செடுக்கலாம். அதுக்கு பின்னாடி நம்ம காந்தாரி இதிலேக்கு போட்டு உப்பும் போட்டு நமக்கு நல்லா இடிச்செடுக்கலாம். இந்த டைமில் புளி சேர்க்கலாம். எனக்கு புளி இந்த சம்மந்தியில் பிடிக்காது, அதனால் நான் சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சின்ன வெங்காயமும் காந்தாரியும் உப்பும் எல்லாம் சேர்த்து நல்லா கரெக்டாக இடிச்செடுத்திருக்கு. ஒரு ஸ்பூன் வச்சு நமக்கு இதை இன்னொரு பாத்திரத்திலேக்கு மாற்றி எடுக்கலாம். அதுக்கப்புறமா அதிலேக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருந்தா நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் காந்தாரி சம்மந்தியும் ரெடி ஆகிருக்கு. இந்த பூசணிக்காய்க்கு நல்ல காம்பினேஷன் தான் காந்தாரி சம்மந்தி. உங்களுக்கு இந்த காந்தாரி சம்மந்தி பிடிக்கலன்னா வரமிளகாய் சம்மந்தி கூட இதே மாதிரி செஞ்செடுக்கலாம். அல்லாச்சா பச்சை மிளகாய் இதே மெத்தடில் செஞ்செடுக்கலாம். வரமிளகாய் சம்மந்தி செய்யும்போது வரமிளகாய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணியதுக்கப்புறமா இதே மாதிரி சின்ன வெங்காயம் உப்பும் போட்டு நல்லா இடிச்செடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் புளி ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ இன்னொரு பவுலிலேக்கு நான் இந்த காந்தாரி மாற்றியிருக்கு. இனி அதிலேக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இதனோட காரம் கம்மி பண்ணுறதுக்காக தான் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றுறது. இந்த மாதிரி தேங்காய் சேர்க்காமல் செய்கிற எல்லா சம்மந்தியிலும் இதே மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துடும். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுமோ அதே எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இனி நமக்கு வேக வச்சுருந்த பூசணிக்காயிலேக்கு உப்பு சேர்க்கலாம். உப்பு தண்ணி தெளித்து தான் நம்ம பூசணிக்காய் எடுக்கணும். இதிலேக்கு உப்பு தண்ணி தான் நான் தெளிச்சிருக்கு. இனி இது நமக்கு தட்டிலேக்கு மாற்றலாம். இனி இதனோட கூட குடிக்கிறதுக்காக ஒரு பிளாக் காஃபி நமக்கு தயார் பண்ணலாம். அதுக்காக 1 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். அதிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போடலாம். உங்களுக்கு தேவையான இனிப்பு போட்டுக்கோங்க. இனி இதிலேக்கு 1 டீஸ்பூன் காஃபி தூள் நமக்கு போடலாம். இது வீட்டில் தயார் பண்ணிய காஃபி தூள் தான். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிருக்கு. பூசணிக்காய் வேக வச்சதும் காந்தாரி சம்மந்தியும் பிளாக் காஃபியும் இது பிரேக்ஃபாஸ்டாய் மட்டுமல்ல, நமக்கு டின்னர் ஆகிட்டும் சாப்பிடலாம். பூசணிக்காய் எப்போவுமே அவைலபிளான ஒரு வெஜிடபிள் தான். காந்தாரி சம்மந்தியோட கூட இந்த பூசணிக்காய் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க, ஹைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் எழுதி போடுங்க. ஒரு தடவெങ്കിലും இந்த ஹெல்த்தியும் டேஸ்டியுമായ பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.